வணக்கம் பிள்ளைகள், மறுபடியும் சந்திக்கிற சந்தோஷம். நாங்கள் ஏற்கனவே ஐசிடி கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து கொண்டிருக்கோம். மாடல் பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர்ஸ். ஸோ அதில் ஏற்கனவே நாங்கள் ஒரு 7 கேள்வி பார்த்துருக்கோம். இன்றைக்கு நாங்கள் 8ஆவதுலேருந்து பார்க்க போகிறோம். ரைட், கவனிங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஏபி கொடுத்து அதில் கொடுத்த ஏ இதுக்கு பொருத்தமாக இருக்கும். சாஃப்ட்வேர் விச் செக்ஸ் அட்டாச் டிவைஸ் when a computer turns on. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரை டேர்ன் ஆன் பண்ணும்போது என்ன மாதிரி சாஃப்ட்வேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ண வைக்கணுமா இல்லை ஸ்டார்ட் பண்ண வைக்கணுமே? நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் கொண்டு கொடுக்கும்போது அது உள்ள ஒரு சத்தம் ஒன்று கேட்க பாருங்கள், சத்தம் அது சத்தம் கேட்டு அதுக்கு உள்ளே போகுது. உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்க ஒரு சத்தம் கேட்கும், பிறகு எல்லாம் இது இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் கம்ப்யூட்டராக பார்க்கும்போது அதை ஆன் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் அங்கே ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் விச் செக் அட்டாச் டிவைஸ் when it turns on, கம்ப்யூட்டர் டேர்ன்ஸ் ஆன் பண்ணும்போது அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் அந்த டிவைஸை செக் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பார்ப்போம். இதுக்கு பேர் பயோஸ்ன்னு சொல்லுவோம். பயோஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் அண்ட் சிஸ்டம். BIOS, பயோஸ் தான் எங்களோட கம்ப்யூட்டரை ஓன் பண்ணும்போது அட்டாச் டிவைஸ். ஸோ சாஃப்ட்வேர் விச் செக் அட்டாச் டிவைஸ் when a computer சுவிட்ச் ஆன், கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன சாஃப்ட்வேர் அதுக்குள்ள அட்டாச் பண்ண வேண்டியிருக்கிற என்ன சாஃப்ட்வேர் ஆன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுதுண்டா பயோஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேர். அதுக்கு பேர் பயோஸ் என்ன? பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ அடிப்படையான ஒரு இன்புட் அவுட் சிஸ்டம் தான் இதுக்கு அர்த்தம். அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கதைக்கு ஒன்று கேட்டால் ஒன்று சொல்லணுமா இல்லை? கமெண்ட்னா என்ன? நான் ஒன்று கேட்டால் ஒன்று சொல்லணும். ரோபோ பாருங்கள், அந்த மாதிரி கம்ப்யூட்டரும் ரோபோ தானே. என்ன, நீங்கள் ஒரு கமெண்ட்டை கொடுத்தா அது எங்களுக்கு திருப்பி சொல்லணும். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நானும் அதையும் கதைச்சி உறவாடுறதுக்கு கம்ப்யூட்டரை நான் ஒன்று கேட்பேன், அது எனக்கு ஒன்று தரும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எது பயன்படுதுன்னா டோஸ்ன்னு சொல்லுது, டிஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் இந்த கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸுக்கு பயன்படக்கூடிய ஒரு சிஸ்டம். சரியா? டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டோஸ்ன்னு சொல்கிறது. அடுத்தது எ மெக்கானிசம் ஆஃப் இனிஷியலைசிங் சூட்டபிள் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். என்ன மெக்கானிசம், என்ன படிமுறை, என்ன சொல்கிறது, என்ன மெக்கானிசம் ஆஃப் இனிஷியலைசிங் சூட்டபிள் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். ஒன்றை நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க தானே, ஸ்டோர் பண்ணும்போது என்ன மெக்கானிசம் அங்கே பயன்படப்போகுது? நீங்கள் சேவ் பண்ணுவீங்க மெமரியில், ஹார்ட் டிஸ்கில். ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அது ஒரு மெமரியில் இல்லை நீங்கள் ஏதோ ஒன்றில் ஸ்டோர் பண்ணும்போது என்ன மெக்கானிசம் இனிஷியலாக இமீடியட்டாக யூஸ் பண்ணப்படுகிறது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அதுக்கு பேர் ஃபார்மட்னு சொல்லுவோம். ஃபார்மட்னு சொல்லக்கூடிய மெக்கானிசம் தான் நீங்கள் ஒரு ஸ்டோரேஜில் செய்யும்போது அதில் பயன்படுத்தப்படுற ஒரு மெக்கானிசம். ரைட். அடுத்தது எ மெக்கானிசம் தட் ரீஅரேஞ்சிங் ஃபைல் இன் ஹார்ட் டிஸ்க். உங்களுக்கு தெரியும் ஹார்ட் டிஸ்க்ன்றது ஹார்ட் டிஸ்க் இருக்குது, செகண்டரி, ஃபர்ஸ்ட், இப்படி ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டரில் இருக்க சில டிஃபால்ட் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்கும். அதில் தான் நாங்கள் என்ன செய்ய நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் அவங்க கேட்ட கேள்வி, அங்கேயும் என்ன மெக்கானிசம் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ கம்ப்யூட்டர் ஒரு மூலமாக தான் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் அது செய்யும். ஏன்னா நாங்கள் நினைக்கிறதுனா நாங்கள் சொல்கிறது செய்யும். அப்போ அது அப்படி செய்கிறவனுக்கு ரீஅரேஞ்ச் த ஃபைல் இன் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்கில் ஃபைலை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் பேர்கள் எல்லாம் அடித்து வச்சுருக்கீங்க, ABCDலேருந்து அடித்து வச்சுருக்கிறீங்க பேர்கள். ஸோ எல்லாம் மாறி மாறி இருக்குது. ஏக்கு அடுத்து B வராமல் C இருக்குது, சிக்கு அடுத்து D வராமல் F இருக்குது. இப்படி வந்தால் பிள்ளையாக இருக்கல. அப்போ நீங்கள் ரீஅரேஞ்ச் ஏலேருந்து Bலேருந்து அப்படி வரிசையாக வரும். இப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது ஹார்ட் டிஸ்கில் செய்யும்போது அது அங்கே ஸ்டோர் ஆகி அங்கே ரீஅரேஞ்ச் ஆகுதா இல்லையா? இப்போ என்ன மெக்கானிசம் அங்கே ஒர்க் பண்ணுதுன்னா டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் என்ற மெக்கானிசம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு ஹார்ட் டிஸ்கில் ரீஅரேஞ்ச் செய்யும்போது, அந்த ஃபைலில் ரீஅரேஞ்ச் செய்யும்போது என்ன மெக்கானிசம் ஒர்க் பண்ணுதுன்னா டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் என்ற ஒரு மெக்கானிசம் ஒர்க் பண்ணும். அப்போ இதை மேட்சை ஈஸியாக பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கேள்வியில் வரலாம். அடுத்து ஸோ ரைட் டூ அட்வான்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கில் இருக்கிற
அட்வான்டேஜ் வரும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கா, நாங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம் தானே. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் 2 அட்வான்டேஜ். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி நெட்டு தான். நெட் ஆன் பண்ணிட்டீங்களான்னு கேட்போம். அப்போ அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ண இங்கேருந்து இன்றைக்கெல்லாம் பாருங்கள் குவாரண்டைன் டைம்னு சொல்லி நாங்கள் COVID-19 வீட்டிலே இருக்கிறோம். பாடசாலை போகிறது, வெளியிடங்களுக்கு போகிறது எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை. அப்போ இதெல்லாம் மெயிலில் அனுப்பணும்னா நாங்கள் என்ன செய்கிறோம், உடனே கொடுக்கலாம். இல்லையா இங்கேருந்து போய் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அதுக்கு அதிகமாக பட்சமாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்போ எழுதலாம். அட்வான்டேஜ் என்ன? ஷேர் ஃபைல் நீங்கள் இன்னொரு உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ரிசோர்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு புக் கொண்டு வச்சுருப்பீங்க பிடிஎஃப்பில், அதை நீங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்தது எபிலிட்டி டு கண்ட்ரோல் சென்ட்ரல் சாஃப்ட்வேர். ஸோ உங்களோட மெயின் சாஃப்ட்வேரை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவும். அடுத்தது செக்யூரிட்டி. இப்போ வைரஸ்கள் வராமல், இன்டர்நெட்டுக்குள்ளால் வைரஸ்கள் வராமல் நெட்வொர்க் இருந்தால் அதை என்ன செய்யும், அதில் வைரஸை போட்டு பார்க்கும்போது நிறைய அது பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அட்வான்டேஜ்னு சொல்லும்போது நெட்வொர்க், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கால் என்ன அட்வான்டேஜ்னா ஃபைல் ஷேர் பண்ணலாம், எங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை மற்ற ரிசோர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறவங்க மற்றவங்கள பகிர்ந்து கொள்ளலாம். டாக்குமெண்ட்ஸு, ஃபைல், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எது வேணாலும், படிக்கிற புக்ஸுகள் எல்லாம் இன்றைக்கி பிடிஎஃப் ஃபைலாகவே இருக்குது, அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள்கிட்ட சாஃப்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணலாம், தேவையில்லாத டெலிட் பண்ணலாம், தேவையானதை எடுக்கலாம், வேறு யாரும் உள்ள வராமல் பார்த்துக்கொள்ளலாம். பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் இந்த நெட்வொர்க் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் உதவும். அப்போ இதை நாங்கள் 2 அட்வான்டேஜ் என்று சொல்லலாம். அடுத்து 5 குவாலிட்டிஸ் ஆஃப் குட் ப்ரெசன்டேஷன். ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு என்ன வேணும்? இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் சொல்லும்போது ஒரு மேடையில் வந்து கதைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் அசைன்மெண்ட்டில் செய்வீங்க, பவர் பாயிண்ட் ஸ்லைடில் ப்ரெசன்டேஷன் செய்யலாம். இப்படியான ப்ரெசன்டேஷன் செய்யும்போது முக்கியமாக சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளும். அதான் குட் ப்ரெசன்டேஷன். அப்படி ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ளுங்க. ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்? கட்டுரை போட்டி இருக்குது, உங்களோட விருப்பமான தலையங்கத்தில் நீங்கள் கதைக்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? எல்லாம் இப்போ நீங்கள் வின் பண்ணணுமெண்டா என்ன செய்வீங்க? நல்ல ஒரு தலையங்கமாக எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு உலகத்துக்கு என்ன தேவை அப்படிலாம் இப்படி சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான தலையங்கத்தை எடுங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐசிடி சம்பந்தமான ஒரு தலையங்கம் எடுத்து அதை பற்றி கதைங்கண்டா அப்போ நீங்கள் அதில் யாருமே சொல்லாத ஒன்று, ஒரு வித்தியாசமான ஒன்று வடிவாக ப்ரிப்பேர் பண்ணி இப்படியான விஷயங்களை சொல்லும்போது மற்றவங்களுக்கு கவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எடுபட நீங்கள் சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் என்ன சொல்லலாம், குட் ப்ரெசன்டேஷனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். ரைட். அப்போ உங்களை சொன்ன மாதிரி ஒரு நல்ல குட் ப்ரெசன்டேஷனுக்கு என்னென்ன தேவைன்னா இன்ட்ரடியூஸ் த டாபிக். நான் சொன்ன பாருங்கள், ஒரு நல்ல தலையங்கம் வேணும். எப்போயுமே ப்ரெசன்டேஷன் செய்யும்போது நல்ல ஒரு தலையங்கம் வேணும். அப்போ தான் புது விஷயமான தலையங்கம், புதுசான தலையங்கம், ஒருத்தருக்கு தெரியாத ஒரு தலையங்கத்தை எடுக்கும்போது அதை எல்லாரும் கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்டேட் வாட் இஸ் நோன். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் சொல்லணும், தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ தான் அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் தெரியாததை நீங்களே சொல்லும்போது என்ன செய்வீங்க, அது எப்படியா ப்ரெசன்ட் எழுதுனாலும் சரி பிழையாக எழுத வாய்ப்பு உண்டு, பிழையான தகவலை கொடுக்க வாய்ப்பு உண்டு, அப்படி ஒரு குழப்ப நிலைக்கு போக வாய்ப்பு உண்டு. அப்போ எப்பயுமே தெரிஞ்சதை வடிவாக சொல்லணும். அது நல்ல ப்ரெசன்டேஷனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. வாட் ரிமைன்ஸ் அன்னோன். ஸோ உங்களுக்கு தெரியாத என்ன செய்யக்கூடாது, அன்னோன் அதை வச்சிருக்கணும். அப்படி இல்லையென்றா அதை தெரிஞ்சால் சொல்லணும், தெரியாத சொல்லக்கூடாது. அதான் பட் ரிமைன் அன்னோன். தெரியாததை என்ன செய்ய சொல்லக்கூடாது, தெரிஞ்சதை சொல்லணும். இன்ட்ரடியூஸ் த மெயின் கொஸ்டின். எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். நல்ல ஒரு இப்படி நடந்தால் என்ன வரும், இப்படி இருந்தால் என்ன நடக்கும், இப்போ இதனால் வரக்கூடிய இதுகள் என்ன, அப்படியான ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான கேள்விகளை நீங்கள் தயாரிக்கணும். அப்போ அது நல்ல ப்ரெசன்டேஷனுக்கு உதவும். இப்போ இன்றைக்கே பார்த்திங்கன்னா COVID-19 இருக்குது. அப்போ அது சம்மந்தமாக ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய சொன்னால், ஸோ இப்படி வந்தால் இன்னும் தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது, உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, இதுலேருந்து நாங்கள் எப்படி விடுபடுறது, இது என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரும், இப்படியான கேள்விகளை நீங்கள் என்ன செய்யணும். ஒரு ப்ரெசன்டேஷன் போது ஒரு எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வித்தியாசமான கேள்விகளை கேட்கறது கற்றுக்கொள்ளணும். அது ஒரு நல்ல குட் ப்ரெசன்டேஷனுக்கு அழகு. இண்டிகேட் ஹவு திஸ் ஒர்க் ஃபிட்ஸ் இன் டு த பிக் பிக்சர். ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாருக்கும் சேர்ற மாதிரி இருக்கணும். ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கோ
ஒரு குறிப்பிட்ட ஒரு க்ரௌடுக்கோ அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாருக்கும் அது போய் சேரணும், எல்லாருக்கும் தேவையானதாக இருக்கணும், ஒரு பொதுவான கருத்தாக இருக்கணும், எல்லாரும் அது கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும், எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்றாக இருந்தால் அது நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக கருதப்படும். கன்வின்ஸ் த ஆடியன்ஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேர்ட். ஸோ நீங்கள் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும்போது அவங்க நீங்கள் சொல்லணும் இப்படி செஞ்சது நல்லதுன்னு சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் கன்வின்சன்ட். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு தகவலாக சொல்லாமல் இப்போ சொல்லுங்கள் கன்வின்ஸ் பண்ணணும்ட்டா இப்போ உதாரணத்துக்கு இப்போ COVID-19 எல்லாரும் மாஸ்க் அணிகிறது மிகவும் நல்லது, கைகளை கழுவணும், சுத்தமாக இருக்கணும், சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்கணும், சமுதாய இடைவெளியை பேணணும், வருத்தங்கள் இருந்தால் அறிகுறிகள் இருந்தால் அதை உடனே தெரிவிக்கணும். இப்படியான விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது அதைத்தான் சொல்லுது. அதனோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னால் மக்கள் என்ன செய்வாங்க, அதை மாதிரி கேட்டுக்கொள்ளுவாங்க. அப்போ இது கன்வீன்ஸ். இப்படி தானே ஒரு தலையங்கத்தை எடுத்து நீங்கள் சொல்கிற ஒரு என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்ல வாரீங்களோ அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை, இம்பார்ட்டண்டான விஷயங்களை சொல்லி கஸ்டமரை என்ன செய்யணும், மாற்றணும். அப்போ தானே அது ஒரு குட் ப்ரெசன்டேஷன், ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் என்று சொல்லுவாங்க. ரைட், கவனி. அடுத்தது வாட் இஸ் டெலிமெடிசின். டெலிமெடிசின்டா என்ன? ஸோ உங்களுக்கு தான் இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. வாட் இஸ் டெலிமெடிசின்? டெலிமெடிசின் என்பது என்னென்னு பார்ப்போம். ஸோ டெலிமெடிசின் அலோவ்ஸ் ஹெல்த். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் மெடிசின் என்றாலே அதுவும் தெரியும். அதுவும் இன்றைக்கு நவீன உலகத்தில் மெடிசின் என்ன சொல்கிறது, ஐடி மூலமாகவும் நிறைய மருத்துவ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டெலிமெடிசின் அலோவ்ஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் to evaluate, diagnose and treat patient at a distance using telecommunication technology. The approach has been through a strict evaluation the last decade and it is becoming an increasingly important part of the American healthcare infrastructure. So telemedicine அப்படின்றது ஒரு வழியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுமெண்டா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு நவீன மருத்துவம் என்று சொல்லலாம். மருத்துவம் என்று மாறி என்ன மாதிரி நவீன மருத்துவம். நவீன மருத்துவம் என்றா என்ன? இப்போ முதலாவதே சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் யூஸிங் டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு அதுக்குரிய மருத்துவ விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நீங்கள் போய்த்தான் பெறணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நிறைய உதாரணங்கள், நிறைய சான்றுகள் சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்யணும், அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணும்னு, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன், ஒரு பிரெயினில் ஒரு முக்கியமான உடல் பாகத்தில் ஒரு ஆப்ரேஷன், இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் தான் எனக்கு ஒரு நல்லது அப்படின்னு நடக்கணும், இல்லைன்னா பிரச்சனை, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த ஸ்பெஷலிஸ்ட் இப்போ எங்கள்கிட்ட இல்லை, உதாரணத்துக்கு பக்கத்தில் இல்லை, அவர் ஒரு தூர இடத்துல இருக்குது. ஆனால் இம்மீடியட்டாக அந்த ஆப்ரேஷனை நாங்கள் இவருக்கு செஞ்சாகணும் ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போ இப்படியான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. நான் சொன்ன ஒரு டெக்கேட்ன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியக்கூட மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு டாக்டர் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த தகுந்த ஒரு ஆள் இல்லாமல் அவர் எதன் ஊடாக, இந்த ஐடி கம்யூனிகேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஊடாக அவர் தொலைவில் இருந்து கொண்டு இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு என்ன செய்யணும், ஒரு மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் இந்த ஐடியில் செய்யலாம். அதைத்தான் சொல்லுது டெலிமெடிசின் என்று. அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ ஒரு சிங்கப்பூரில், ஒரு அமெரிக்காவில் ஒரு பெஸ்ட் டாக்டர் இருக்கிறார், இல்லை உதாரணத்துக்கு கொழும்பில் இருக்கிறார், நீங்கள் ஒரு பெட்டிக்குளோவில், இல்லை ட்ரிங்கோவில், இல்லை யாழ்ப்பாணத்தில், இல்லை நோரேலியாவில் இருக்கிறீங்க. அந்த டாக்டரால் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக ஒரு ஆப்ரேஷன் செய்யணும். அப்போ டாக்டர் இமீடியட்டாக வர முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், அவர் இமீடியட்டாக டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அங்கே இருந்து அந்த உபகரணங்களை பயன்படுத்தி அவருக்கு அந்த சர்ஜரி, அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, நடந்திருக்கிறது உதாரணங்கள் நிறைய உண்டு. இதைத்தான் டெலிமெடிசின் என்று சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜிகள் பயன்பட்டு கொண்டிருக்கு. அது இன்றைக்கு அமெரிக்காவுடைய சுகாதாரத்துறையில், அமெரிக்கன் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அது மிகவும் பயன்பட்டு கொண்டிருக்கு. அது பெரிய பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அதனுடைய தாக்கம் கூடிக்கொண்டிருக்கு, அதனுடைய என்ன சொல்கிறது சேவை கூடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு யாருமே ட்ராவல் பண்ணி போய் ஆப்ரேஷன் செய்யணும், சர்ஜிக்கல் செய்யணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இருந்த இடத்துலேருந்து கொடுக்கலாம். ஸோ வீடியோ சாட் சில இதில் அங்கே இருக்கிற ஒரு டாக்டருக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்க செய்வாங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் என்ன செய்வார், பெரிய டாக்டர் பார்த்து கொண்டிருக்க இங்கே இருக்கிற டாக்டர் ஆப்ரேஷன் செய்யும்போது அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவர் செய்யலாம்.
அவர் என்ன செய்யார், வீடியோ மூலமாக இங்கே இந்த பேஷண்ட்டை பார்த்து கொண்டிருக்கார், இங்கே இருக்கிற டாக்டர் அது ஆப்ரேஷன் செய்வார். ஸோ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பெரிய டாக்டர் வந்து என்ன செய்யலாம், அதை சொல்லி இப்படி செய்யுங்க இப்படி செய்யும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதைத்தான் டெலிமெடிசின் இன்றைக்கு அதிகமான எல்லா மருத்துவத்துறையில் இது மிகவும் பயனுள்ளதாகவும் சொல்லலாம், அதிகமாக பயன்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன செய்ய, நேரடியாக போகாமல் இந்த டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி மருத்துவத்தில் ஈடுபடலாம். அது டெலிமெடிசின். Today telemedicine is used medical fields such as dermatology, behavioral health, cardiology, நான் சொன்ன மாதிரி இப்போ இருதய நோய்கள் இப்படியான பெரிய பெரிய சத்திர சிகிச்சைகள் எல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து சரியான குறைவு. இப்போ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படியான பைபாஸ் சர்ஜரிலாம் இப்படி நிறைய இருக்குது. இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு நுணுக்கமான சர்ஜிக்கல் செய்கிறதுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட் சரியான குறைவு. அப்போ அப்படியான ஒரு டாக்டரை நாங்கள் என்ன செய்ய முடியும், இமீடியட்டாக எங்கள் இடத்துக்கு கொண்டு வரதும் மிகவும் கஷ்டம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே இருந்த இடத்துல இருந்து கொண்டு இங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ as a way to provide better care to communities underserved by physician, hospital or both. நான் சொன்ன மாதிரி அங்கே இருந்து அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்கள் மருத்துவர்கள் அந்த சர்ஜிக்கல் அந்த ஆப்ரேஷனை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர் த வே ஆஃப் சிக்னிஃபிகண்ட்லி reduce the cost of treating health condition including hypertension, diabetes. ஸோ இதனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நிறைய செலவுகளும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்கள் கொழும்பில் இல்லை இலங்கையில் இப்படி ஒரு மருத்துவ வசதி இல்லை, ஆனால் இம்மீடியட்டாக இப்படி ஒரு ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் இப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு செஞ்சாகணும். அப்போ நாங்கள் இலங்கையை விட்டு வேறு நாட்டுக்கு கொண்டு போக போகிறோம். உதாரணத்துக்கு சிங்கப்பூர் இல்லை அமெரிக்கா இல்லை லண்டனில் தான் செய்யணுமெண்டா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே இருந்து அமெரிக்காவோ சிங்கப்பூரோ லண்டனுக்கோ நீங்கள் அந்த பேஷண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்குரிய செலவு மட்டுமல்ல, அதை கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய தொகை செலவாக. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கு குறைஞ்சிருக்கு, காரணம் இந்த டெலிமெடிசின். அப்போ அவர் போகாமல் அங்கே இருக்கிற பெரிய டாக்டர் இந்த ஐடி மூலமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாக இங்கே இருக்கிற டாக்டருக்கு கொடுக்கும் வழிகாட்டல்களின்படி கைட் பண்ணுறதுன்படி அவங்க அதை நடைமுறைப்படுத்தும் போது செலவுகளும் குறைவாக இருக்குது. அப்போ டெலிமெடிசின் மருத்துவத்துறையில் பெரிய ஒரு பங்குன்னு சொல்லலாம். நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கு. ரைட், அடுத்து which of the following considered as raw data. raw data இப்போ நான் சொன்னால் டேட்டாஸுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. டேட்டான்னு தான் தரவுகளை சேகரிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அதான் சொல்லுது, ரா டேட்டான்னா அப்படி இந்த டேட்டாஸ் மட்டும் இருக்குது, தரவு மட்டும் தான் இருக்கும், அதில் ஒரு தகவலும் இருக்கா. டேட்டாஸுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் டேட்டா இன்ஃபர்மேஷன். டேட்டான்றது தரவு மட்டும், இன்ஃபர்மேஷன்ன்றது அது எங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்கள் 650 பேர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தரவு. இது ஒரு விஷயம், ஒரு என்ன சொல்லுது, ஒரு டேட்டாஸ் தான் கிடச்சிருக்கு, ஒரு தரவு தான். ஆனால் இதில் என்ன இருக்குது, இன்ஃபர்மேஷனாக வர கோவிட்-19 இலங்கையில் மொத்தம் பாதிக்கப்பட்ட பேர் எத்தனை பேர், அதுக்கு வட மாகாணத்தில் எத்தனை, கிழக்கு மாகாணத்தில் எத்தனை பேர், வடகிழக்கு மாகாணத்தில் எத்தனை பேர், தெற்கு சதன் ப்ரொவின்ஸில் எத்தனை பேர், அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்டில், அதுக்கப்புறம் எங்களுடைய ஊராக வருவாங்க. அப்படியே இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் எத்தனை பேர், பெட்டிக்கோளில் எத்தனை பேர், ட்ரிங்கோவில் எத்தனை பேர், ஸோ இந்த துறைகளில் எத்தனை பேர் அப்படி என்று சொல்லும்போது நிறைய இன்ஃபர்மேஷன். இதைத்தான் சொல்கிறது இன்ஃபர்மேஷன். டேட்டான்றது ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், தரவு மட்டும்தான் கிடைக்கும். சரி, இப்போ ஒரு வகுப்பறைன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூலில் மொத்த மாணவர்கள் 450 பேர். 450 பேருன்றது அது எங்களுக்கு தெரியும், அது ஒரு தரவு தான். இப்போ தான் நாங்கள் வந்து சொல்லுவோம், மொத்த மாணவர்கள் 450 பேரில் ஏ லெவல் எத்தனை மாணவர்கள், ஓ லெவல் எத்தனை மாணவர்கள், தரம் 8 எத்தனை மாணவர்கள், தரம் 9 எத்தனை மாணவர்கள், தரம் 5 எத்தனை மாணவர்கள், இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் எத்தனை மாணவர்கள் எழுதி எத்தனை மாணவர்கள் பாஸ் ஆனவர்கள், எத்தனை மாணவர் வெட்டுப்புள்ளிக்கு மேலே எடுத்தவர்கள், இப்படியான விஷயங்கள் கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷன். மற்றதெல்லாம் டேட்டாஸ் மட்டும். அது கொடுக்கலைன்னா இந்த வருடம் இந்த பாடசாலையில் மொத்தம் 50 மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதினார்கள், இது ஒரு டேட்டா. இன்ஃபர்மேஷன் என்ன,
இந்த வருடம் இந்த பாடசாலையில் 50 மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் எழுதினதில் 40 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கார்கள், 50 மாணவர்கள் 10 மாணவர்கள் ஃபெயில். இந்த 40இல் 30 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேலாக எடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் எங்கட பள்ளி பாடசாலையில் இல்லை எங்கட மாகாணத்தில் எங்கட மாவட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இப்படியான விஷயங்களை இன்ஃபர்மேஷன் சொல்லும். அப்போ டேட்டாஸ்ன்றா ஜஸ்ட் ஒரு தரவு மட்டும். அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு. இங்கே கேட்ட கேள்வி என்ன, ரோ டேட்டாண்டா என்ன? ரோ டேட்டானா அப்படியே கொடுக்குற ஒரு டேட்டா, அதில் ஒரு விளக்கமும் இருக்காது. இப்போ மார்க்ஸ் ஒப்டைன் பை ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூலில் இருக்கிற கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் மார்க்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் ஏஎல் மாணவர்கள் மொத்தம் 45 பேர், 45 மாணவர்களின் மதிப்பெண்கள் இவ்வளோதான். இது ரோ டேட்டா. இதில் ஒரு விஷயம் இல்லை. இன்ஃபர்மேஷன்டா ஏஎல் லெவல் பி பேட்சில் 35 மாணவர்கள் ஏஎல் மார்க்ஸ் என்ன பரீட்சை அட்டன் பண்ணவர்கள், அதில் 20 பேர் 90க்கு மேல், 30 பேர் 80க்கு மேல் இப்படின்னு சொல்லணும். இதைத்தான் சொல்கிறது முழுமையான தகவல். இப்போ ஜஸ்ட்டு ஏஎல் 45 பேர் எடுத்தவங்க அப்படின்னா அது ரோ டேட்டா. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ், ஒரு வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் 35, இது ஒரு ரோ டேட்டான்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு. அப்போ இதுதான் அதனுடைய விளக்கம். உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறேன். ரைட். அடுத்தது, among the following what is the correct procedures are shown the evaluation of computer processing technology. இப்போ கம்ப்யூட்டரோட எவாலுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எவாலுவேஷன்டா முன்னாடி இருந்து எப்படி இப்போ வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், பக்கெட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, ஏன்னா கையில் தூக்கி கொண்டு போகிறது ஒரு சின்ன கம்ப்யூட்டர் அளவுக்கு வந்துட்டு. ஸோ ஸ்மார்ட் லெவலுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிற அளவுக்கு டெக்னாலஜி மாறிட்டு. ஆனால் முதல்ல எவாலுவேஷன் இப்போ நாங்கள் வந்திருப்போமா இல்லையா, ஆதி மனிதர்கள் இருந்து அப்படியே வந்து இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிறோமா இல்லையா. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரோட எவாலுவேஷன் எப்படி, ஸோ முன்னாடி எப்படி யூஸ் பண்ணோம் இப்படி, அதே தான் இங்கே எவாலுவேஷன் among the following what is the correct procedures. இதில் இருக்க சரியான ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஸோ இந்த எவாலுவேஷன் கம்ப்யூட்டர் ப்ராசஸ், இந்த எவாலுவேஷனில் ப்ராசஸிங்கில் முதலாவது என்ன வந்தது, என்ன யூஸ் பண்ணாங்க, ரெண்டாவது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேணும்னா விளங்குறதுக்கான டிவியோட எவாலுவேஷன் பாருங்கள். டிவி எவாலுவேஷன் சொல்லுங்கள். முன்னாடி எப்படி இருந்தது, முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வீங்கி போன மாதிரி இருக்கும் ஒரு டிவி, வேக்யூம் டியூப் மாதிரி பெருசாக இருக்கும் டியூப் மாதிரி. பிறகு பார்த்தீங்கன்னா எல்சிடின்னு சொல்லுவோம், பிறகு எல்இடின்னு வந்துச்சு. இன்றைக்கு ஏதோலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டேன்னு இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் அந்த என்ன சொல்கிறது எவாலுவேஷன். அந்த மாதிரி தான் இங்கேயும் கம்ப்யூட்டர்லையும் முதல் வேக்யூம் டியூப்ஸ், அதில் யூஸ் பண்ண ப்ராசஸோட டெக்னாலஜி என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணாங்க, வேக்யூம் டியூப் ப்ராசஸிங். அதுக்கடுத்து டிரான்சிஸ்டர், அதுக்கடுத்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஐசி யூஸ் பண்ணி, இன்றைக்கி ஐசி யூஸ் பண்ணி நிறைய கம்ப்யூட்டர்கள் வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ எவாலுவேஷன் கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் டெக்னாலஜியில் முதலாவது எவாலுவேஷன் முதல்ல வேக்யூம், அதுக்கடுத்து டிரான்சிஸ்டர், அதுக்கடுத்து ஐசி இன்டகிரேட்டட் சிப். ஸோ இப்போ உங்களுக்கு நான் விளங்குறதுக்கு போட்டிருக்கேன். என்ன தெரியணும் மேலே வேக்யூம் டியூப்ஸ்னால் இப்படி தான் முதல்ல கம்ப்யூட்டர். முதல்ல கம்ப்யூட்டருக்கு என்ன வேணும், ஒரு பெரிய அறையே வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு பெரிய ரூம் வேணும். அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு கைக்கில் கொண்டு போகணும். அப்போ முதலாவது இருந்தது வேக்யூம் டியூப்ஸ். பார்த்தீங்க உங்களோட புக்கில் இருக்குது இப்படி இருக்குது. அதுக்கடுத்து டிரான்சிஸ்டர், இதை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் இயங்கிச்சு. இப்போ ஐசி, இதுதான் ஐசி. ஸோ இன்டகிரேட்டட் சிப் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் இயங்குது. அதான் அந்த டிரான்சிஸ்டரோட ப்ராசஸிங் டெக்னாலஜி. ரைட். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானது அப்படின்னு பார்ப்போம். எது சரியானது? ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அனலிட்டிக் என்ஜின் வாஸ் இன்வென்டட் பை சார்லஸ் பபேஜ். உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் இருக்குது. சார்லஸ் பபேஜ் கண்டுபிடிச்சது அனலிட்டிக் என்ஜின். சரியா பிள்ளையான்னு பாருங்கள். ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆஃப் அன் அனலிட்டிக் என்ஜின் இஸ் எபிலிட்டி ஆஃப் ஸ்டோரிங். இந்த அனலிட்டிக் என்ஜினோட முக்கியமான என்ன வேக்குன்னா அது ஸ்டோர் பண்ணுறதுன்றாங்க. அது சரியான்னு பார்ப்போம். அனலிட்டிக் என்ஜின் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் யூஸ் டிரான்சிஸ்டர். நான் சொன்னாங்க முதல் எவாலுவேஷனில் வேக்யூம் டியூப், டிரான்சிஸ்டர், ஐசி என்ன மாதிரி இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்யூட்டர் டிரான்சிஸ்டரில் முதலாக பயன்படுத்தப்பட்டது அனலிட்டிக்கல் என்ஜின்ன்றாங்க. அனலிட்டிக்கல் என்ஜின் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் யூஸ் டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரில் பயன்படுத்தின முதலாவது
கம்ப்யூட்டர் வந்து அனலிட்டிக் என்ஜின். அப்போ இந்த மூன்றில் எது சரியென்ன விச் இஸ் த அபோவ் இஸ் ட்ரூ, எது ட்ரூ, இந்த எது சரியன்னு பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சரியன்றாங்க. ஸோ அனலிட்டிக் என்ஜின் வாஸ் இன்வென்டட் பை சார்லஸ் பபேஜ், அது சரியான ஒரு வாக்கியம். சார்லஸ் பபேஜ் தான் அனலிட்டிக் என்ஜினை கண்டுபிடிச்சவர். ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆஃப் அனலிட்டிக் என்ஜின் இஸ் எபிலிட்டி டு ஆஃப் ஸ்டோரிங். அனலிட்டிக் என்ஜினோட முக்கியமான விஷயம் என்னது? எபிலிட்டி ஸ்டோரிங், அது ஸ்டோர் பண்ணுற ஒரு என்ஜின், அது சரி. மற்றது பிள்ளை. அப்போ இது ரெண்டு தான் சரியான ஒரு பதில். அடுத்து இங்கே உங்களுக்கு நான் உதாரணம் காட்டியிருக்கேன். அனலிட்டிக்கல் என்ஜின் என்ன? அனலிட்டிக்கல் என்ஜின் வாஸ் எ ப்ரப்போஸ் மெக்கானிக்கல் ஜென்ரல் பர்பஸ் computer designed by English mathematician and computer pioneer Charles Babbage. சார்லஸ் பபேஜால் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது அனலிட்டிக்கல் என்ஜின், கம்ப்யூட்டர் அனலிட்டிக்கல் என்ஜின் இப்படி தான் இருக்கு. வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் அடா லவ்லேஸ் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் இன் 1837. த successor of Babbage difference engine which was designed a similar mechanical computer. என்னது? சார்லஸ் பபேஜ் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது அவரால் என்ன சொல்கிறது அனலிட்டிக்கல் என்ஜின் இதுதான். தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். நெட்ஒர்க் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைண்ணா. நெட்ஒர்க் முடிஞ்சிடைக்கு எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் உடனே சொல்லுவோம். வீட்டில் அம்மா ஆன்லைன் முடிஞ்சுது, அப்பா ஆன்லைன் முடிஞ்சுது, நெட் கார்டு போட்டு விடுங்க. நெட்டு தான் சோசியல் மீடியா எல்லாமே இன்றைக்கு இன்டர்நெட்டாக தான் இருக்குது தானே. அப்போ இன்டர்நெட் அப்படின்றது நெட்ஒர்க்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அப்போ நாங்கள் பார்த்தோன்னா ஒரு அட்வான்டேஜ். இது டிஸ்அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். டேட்டா செக்யூரிட்டி, டேட்டாக்கு செக்யூரிட்டி கொடுக்குதா? நெட்ஒர்க் கேன் பி சென்டர்லி கண்ட்ரோல், நெட்ஒர்க் வந்து ஒரு இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணப்படுகுதா? எபிலிட்டி டு ஷேர் ரிசோர்ஸை பயன்படுத்தப்படுகுதா? கேன் ஸ்ப்ரெட் மலிசியஸ் ப்ரோக்ராம். இதில் கேட்ட கேள்வி என்ன? டிஸ்அட்வான்டேஜ். அப்போ இதெல்லாம் அட்வான்டேஜ் நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ இதெல்லாம் அட்வான்டேஜ். அது டேட்டா பாதுகாப்பாக வச்சுருக்கிற உதவுது, ஒரு ஃபைல்களை ஷேர் பண்ணுறதுக்கு உதவுது, கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணது சென்ட்ரல், இது வந்து அட்வான்டேஜ். இதுதான் இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். கேன் ஸ்ப்ரெட் மெலிசியஸ் ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன? இந்த பிழையான விஷயங்களை பரப்புறது. இப்போ வைரஸை பரப்பிவிடும். இது நெட்ஒர்க்கில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. என்ன எங்களுக்கு கண்டிப்பாக நெட்ஒர்க் வந்தால் பாருங்கள், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், நிறைய மெசேஜ்கள் வரும், பார்த்துருப்பீங்க அடிக்கடி. இதெல்லாம் ஏதோ பிரச்சனைகள் வரும். இதுக்கு காரணம் இன்டர்நெட். இந்த நெட்ஒர்க் என்ன செய்யும்? பிழையான தகவல்களை உங்களோட கம்ப்யூட்டரில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிழைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களோட கம்ப்யூட்டரில் பாதிப்பு ஏற்படும். அதான் சொல்லுது மெலிசியஸ் ப்ரோக்ராம்ஸ்னால் தேவையற்ற வைரஸ் சம்பந்தமான இப்படியான ஒரு தகவல்களை உங்களோட கம்ப்யூட்டரில் பரப்பும் இன்டர்நெட். அதுக்கு இதை கொண்டு போய் நாங்கள் என்ன சொல்லலாம்? நெட்ஒர்க்கால் ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதில் பார்ப்போம் எது சரியான, விச் இஸ் த அபவுட் ட்ரூ, எது சரியது எப்படின்னு பார்ப்போம். ஏன்றது கீபோர்ட் இஸ் அன் இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ்ன்னு தெரியும். ஒன்று உட்செலுத்தி ஒன்று அவுட் வெளிப்படையே பார்க்குறது. இப்போ மானிட்டர்ன்றது அவுட்புட் நாங்கள் அதில் பார்க்கலாம். மவுஸ் கீபோர்டு எல்லாமே என்னது? இன்புட். அதுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கும்போது அதுக்கு விஷயம் உள்ளே போகுதா இல்லையா? அப்போ இன்புட் டிவைஸ். கீபோர்ட் இஸ் அன் இன்புட் டிவைஸ். மானிட்டர் இஸ் அவுட்புட். மானிட்டர் நாங்கள் பார்க்கலாம் அவுட்புட் டிவைஸ். கம்பேக்ட் டிவைஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். கம்பேக்ட் டிஸ்க்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் இருக்க இது வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது மூண்டும் சரியா? எஸ், மூண்டும் சரி. ஸோ விச் ஆஃப் த அபோவ் இஸ் ட்ரூன்னா மூண்டும் சரின்னு சொல்லணும். இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விச் ஹேவ் அ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நாங்கள் அப்போதைய மேட்ச் த பழகி பார்த்து நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஓஎஸ் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது எந்த கமாண்ட் லைன் வந்து எங்களுக்கு இன்டர்ஃபேஸ், நானும் இன்டர்ஃபேஸை நான் ரெண்டு பேரும் உறவாடுறது, கம்ப்யூட்டர் நானும் சொல்கிற வேலைகளை நடக்குது, நான் சொல்கிறது அது செய்யும், அது சொல்கிறது நான். இந்த இன்டர்ஃபேஸுக்கு எது உதவுது? டிஓஎஸ், டிஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தோம்னா இதுதான் எங்களுடைய இன்டர்ஃபேஸுக்குரிய கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், ஓஎஸுக்குரிய கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நாங்கள் மேட்ச்சில் முதல்ல பார்த்தோம். நாங்கள் அடுத்த கேள்வி, ரைட், கன்சிடர் த ஃபாலோயிங் டாஸ்க். இதில் எது சரின்னு பார்ப்போம். ஸோ விச் ஆஃப் த அபவ் டாஸ்க் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு ஓஎஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரொடெக்டிங் டேட்டா எகைன்ஸ்ட் வைரஸ்.
உங்களோட கம்ப்யூட்டர் பாருங்கள், உங்களோட வைரஸுக்கு எதிராக சண்டை போடுதா இல்லையா? எஸ், உங்களோட கம்ப்யூட்டரில் எந்த வைரஸும் வராமல் பாதுகாக்குது. அப்போ அது சரியான்னு பார்ப்போம். ப்ரொடெக்டிங் டேட்டா எகெயின்ஸ்ட் வைரஸ். ஸோ வைரஸுக்கு எதிராக சண்டை போடுது, அதான் சரியான்னு பார்ப்போம். கீப்பிங் ட்ராக் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் டிரெக்ஷன் ஃபோல்டர் இன் ஸ்டோரேஜ் டிவைஸ். உங்களோட ஃபோல்டரை எங்கே ஸ்டோர் பண்ணும் போதும் அதுதான் வழிகாட்டும். பார்த்தீங்களா, நீங்கள் A டிரைவ்லையா, C டிரைவ்லையா, டெஸ்க்டாப்லையா, டவுன்லோட்ஸ்லையா உங்களோட ஃபைலை சேவ் பண்ணி வைங்கன்ற என்ன சொல்லுமா இல்லையா? ரைட், அது சரியான்னு பார்ப்போம். கண்ட்ரோலிங் பெரிபிரல் டிவைஸ் சச் அஸ் டிஸ்க் டிரைவ்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ். பெரிபிரல் டிவைஸ் என்ன? மேலதிக உதிரி பாகங்கள் மாதிரி சொல்லுவோமா இல்லையா? ஹார்ட் டிஸ்க், இங்கே பாருங்கள், ஹார்ட் டிஸ்க், உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க நிறைய ஒவ்வொரு பார்ட்ஸுகள் இருக்கு மேலே அதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லலாம்? பெரிபிரல் டிவைஸ் என்று சொல்லலாம். ஸோ அப்போ கண்ட்ரோலிங் பெரிபிரல் டிவைஸ் சச் அஸ் டிஸ்க் டிரைவ்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ். ஸோ டிஸ்க்குரிய டிரைவ்ஸையும் பிரிண்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பெரிபிரல் டிவைஸ். அது சரியா பிள்ளையா? ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கிராஃபிக் டிசைன். கிராஃபிக் டிசைன் செய்கிறதுக்கு ஒரு சரியான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ இந்த 4 வாக்கியத்தில் இது சரியான வாக்கியம்டா, B and C. என்னது? கீப்பிங் ட்ராக் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் டிரெக்ஷன். எஸ், இது சரியா. ஃபைல் எங்கெங்கே வைக்கிறது, எங்கெங்கே ஸ்டோர் பண்ணுறதுன்றது எல்லாம் செய்யக்கூடியது உண்டு. அடுத்தது அது சரி. அடுத்து கண்ட்ரோலிங் பெரிபிரல் டிவைஸ் சச் அஸ் டிஸ்க் டிரைவ்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ். ஸோ பிரிண்டரும் டிஸ்க் டிரைவும் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கண்ட்ரோல் சிஸ்டங்களை இந்த பெரிபிரல் என்ற டிவைஸ் செய்யுது. சரியா பிள்ளையான்னு பார்த்தீங்கன்னா சரியான பதில். இதுதான் இந்த ஓஎஸ்க்குரிய சரியான பதில். ரைட். அடுத்து, which of the following statement is correct? Recording tablets used in word processing software. So word MS Word இருக்குதானே, அதை யூஸ் பண்ணும்போது டேப்லெட்டால் ரெக்கார்டிங் டேப்லெட் யூஸ்ட் வெப் ப்ரௌசிங் சாஃப்ட்வேர். என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்கிறாங்க நீங்கள் MS Word யூஸ் பண்ணும்போது? MS Word உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. MS ஆஃபீஸுக்குள்ளே MS Word இருக்குது, எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து MS ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். இந்த MS ஆஃபீஸுக்குள்ள தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இதுக்குள்ள தான் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாம் இருக்கா இல்லையா? அப்போ இங்கே அப்படித்தான் கேள்வி. இதில் எது சரியானது? ரெக்கார்டிங் டேபிள்ஸ் யூஸ்ட் இன் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சரியானது என்ன? வேர்ட் ப்ராசஸில் இருக்கிற சரியான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 or more cells can be merged. ஒரு வேர்ட் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் இணைத்து உண்டாக்கலாம்னு போட்டிருக்காங்க. சரியா அப்படியான அதுதான் சரியான பதில். இட் இஸ் நாட் பாசிபிள் டு டெலிட் காலம் ஆர் ரோவை டெலிட் பண்ணவோ குளத்தை மாற்றவோ உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, கண்டிப்பாக முதல் உங்களுக்கு சொன்னது. அடுத்தது, cannot be done using word processing software. நீங்கள் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் செய்யலைன்னா என்ன நடக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் வருமெண்டா? டு சென்ட் அ லெட்டர் டு அ ஃப்ரெண்ட் பை யூஸிங் இமெயில். என்ன மாதிரி செய்யலாம், என்ன செய்யக்கூடியதுன்னா, நீங்கள் லெட்டர் அனுப்பலாம், இமெயில் அனுப்பி உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம் இமெயில் மூலமாக. ஸோ இந்த இமெயிலில் நாங்கள் யூஸ் பண்ண சகலமாக போச்சு. ஏன்னா இமெயில் மூலமாக உங்களோட ஃப்ரெண்டுக்கு நிறைய விஷயங்களை நீ பகிர்ந்து கொள்ளலாம், அவங்களும் பகிர்ந்து கொள்ளுவாங்க, நீ வீடியோ மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ சென்ட் லெட்டர் டு அ ஃப்ரெண்ட் யூஸிங் இமெயில். ஒரு இமெயில் யூஸ் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட போய் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஃப்ரெண்ட் லெட்டர் அனுப்புறதுக்கு இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ cannot be done using, ஸோ பயன்படக்கூடாதுன்னு சொல்லலாம். cannot be done using word processor. வேர்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி செய்ய முடியாது. ஒரு சென்ட் அ லெட்டர் டு அ ஃப்ரெண்ட் பை யூஸிங் இமெயில். ஒரு இமெயிலை யூஸ் பண்ணி என்ன சொல்ல, வேர்ட் ப்ராசஸருக்கு என்ன செய்யலாம், லெட்டர் அனுப்பக்கூடாது. நேரில் தான் அப்படி நேரில் இல்லைன்னா வேறு மாதிரி தான் அதை ஏற்பாடு செய்யலாம். cannot be done செய்யக்கூடாது. அடுத்து, consider the following statement about word processing software. Word processing software கூடிய சரியானது என்னன்னு பார்ப்போம். which is correct. It can replace all occurrence of the single word Ceylon with the 2 words Sri Lanka in an existing document. It can justify text along the right margin of a document. So இது சரின்னு பார்ப்போம். It can invert page number only at the bottom of the documents. ஸோ அப்போ எது சரியாக இருக்கும்? கண்டு த ஃபாலோயிங் எது சரியண்டா, பியும் சியும் சரின்னு சொல்கிறாங்க. எது? இட் கேன் ஜஸ்டிஃபை டெக்ஸ்ட் அலாங் த ரைட் மார்ஜின் ஆஃப் த டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட் தெரியும் உங்களுக்கு சரியான மார்ஜின் அமைக்கலாம், அப்போ அது சரி. இட் கேன் இன்சர்ட் பேஜ் ஒன்லி பாட்டம் ஆஃப் த, எஸ் பாட்டமில் பேஜ் நம்பர் போடலாம் இல்லை, எம்எஸ் வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாட்டமில் பேஜ் நம்பர் போடலாம், மேலேயும் போடலாம் கீழேயும் போடலாம், அப்போ பாட்டமில் போடலாம். அப்போ இது ரெண்டு தான்
ஒரு சரியான பதில் இந்த கேள்விக்கு. ரைட், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். படித்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களோட புக்களில் இப்படியான விஷயங்கள் இருக்குது, அது கேள்விகளும் இருக்குது. ஸோ இத்தனை நாங்கள் என்ன செய்வோம், இன்றைக்கு இதோட முடிப்போம். மறுபடியும் என்ன செய்ய, இன்னொரு கிளாஸில் மீதி இருக்கக்கூடிய கேள்வி பதிலுக்கு ஆன்சரை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.